எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க, 140 கோடி பாப்புலேஷன் இருக்க இந்த நாட்டில் ஃபுட்பால் டேலண்ட்ஸே இருக்காதான்னு. ஆக்சுவலி பாப்புலேஷன்ஸ் இருந்தால் சக்ஸஸ் வந்துடும்னு அர்த்தம் இல்லை. அப்படி பார்த்தா இன்னத்துக்கு சைனா வந்து ஃபுட்பாலே சூப்பர் பவராக இருக்கும். இந்தியா ரெகுலர் வேர்ல்டு கப் ஆடணும், ஆனால் 2 பேரும் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இருக்காங்க. மீன் ஒயில் குரோஷியா பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, ஸ்டில் 2008 யூரோ குவார்டர் ஃபைனல் போனாங்க. அப்போது பாப்புலேஷன் இம்பார்ட்டன்ட் இல்லை தானே, ஸோ சிஸ்டம் தானே இம்பார்ட்டண்ட். ஸ்போர்ட்ஸ் சயின்ஸில் ஒரு கான்செப்ட் இருக்குது, அதுக்கு பேர் பர்த் பிளேஸ் எஃபெக்ட். அதுக்கான அர்த்தம் என்னென்னா, கண்ட்ரி ஃபுல்லாக டேலண்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. சர்டன் பிளேசஸில் தான் ரிப்பீட்டட் சாம்பியன்ஸ் வந்து எப்பயுமே ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் சொல்லணும்னா ரெஸ்லிங்க்கு ஹரியானா தான் மெயின், பாக்ஸிங்னா நார்த் ஈஸ்ட் போகணும், கிரிக்கெட் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஸ்டேட்லேயும் பாப்புலர். பட் ஃபுட்பால் இன்ட்ரெஸ்டிங் டேட்டா என்னென்னா, போன செவரல் டிகேட்ஸில் நேஷ்னல் டீம் பிளேயர்ஸ் மெஜாரிட்டி ஜஸ்ட் ஃபியூ டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து மட்டும் தான் வந்திருக்காங்க. என்டையர் இந்தியாவிலேருந்து இல்லை, என்டையர் இந்தியாவில் சில பல டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மட்டும் தான் வந்திருக்காங்க. எக்ஸாம்பிள் பஞ்சாபில் ஒரு ஏரியா இருக்கும், வெஸ்ட் பெங்கால், கோவா, கேரளா, மிசோரம், மணிப்பூர், இந்த மாதிரி சில பிளேசஸில் தான் கண்டினியூஸ்லி ஃபுட்பால் பிளேயர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்காங்க. கொஸ்டின், ஏன் ஜீன்ஸா இல்லை கல்ச்சரா, ஸ்கூலா, ஈவினிங் ஃபுட்பாலா, ஜஸ்ட் சண்டே டோர்னமெண்ட்ஸா, ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்பாலா, கிரவுண்டா, லோக்கல் கிளப்ஸா, இல்லை சில்ட்ரன் பார்க்குற ரோல் மாடல்ஸா, இதெல்லாம் ஜென்ரேஷனாக கண்டினியூ ஆகுது. பிரேசிலில் எப்படி ஃபுட்பால் ஒரு ரிலீஜியனும், இந்தியாவில் ஏரியாஸில் அதே மாதிரி ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஆனால் இங்கே தான் ஒரு பிக்கஸ்ட் ட்விஸ்ட் இருக்குது. இமேஜின், ஒரு ஏரியாவில் ஒரு 400 ஃபுட்பால் கிரவுண்ட்ஸ் இருக்குது. அப்போது இந்தியா ஃபுல்லாக டெடிகேட்டட் ஃபுட்பால் ஸ்டேடியம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். 100 இருக்குமா, இல்லை 50 இருக்குமா, 20? ஆக்சுவலி ஃபுட்பாலுக்குன்னு ஒரு ஸ்டேடியம் இந்தியா ஃபுல்லாக இல்லை. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேடியம் அத்லெட்டிக் ட்ராக்ஸாக இருக்கும், இல்லைனா கிரிக்கெட்டோட சேர்ந்து இருக்கும், இல்லைனா வெட்டிங் ஹாலில் மாற்றிடுறாங்க. மல்டிபர்பஸ் கிரவுண்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபுட்பாலுக்கு டிசைன் பண்ண ஸ்டேடியம்ஸ் ரொம்ப ரேர். இதை கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ட்ரைக்கர் பால் ரிசீவ் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிண்ட் பண்ண போகிறீங்க. கிரவுண்ட் அன்ஈவனாக இருக்கும், கிராஸ் இருக்காது, கோல் ஸ்பாட் பெண்டாக இருக்கும், ஃப்ளட் லைட்ஸ் இருக்காது, லாக்கர் ரூம் இருக்காது, மெடிக்கல் சப்போர்ட் இல்லை, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்பெக்டேட்டர்ஸ் இருக்க மாட்டாங்க, ப்ரொஃபஷனல் அட்மாஸ்பியரே இருக்காது. அப்போ பிளேயர்ஸோட மென்டாலிட்டி எப்படி டெவலப் ஆகும்? ஆக்சுவலி யூரோப்பில் ஒரு அகாடமியில் ஆடுற 13 வயசு பையன் ஒரு பார்க்குற ஃபெசிலிட்டிஸை கூட இந்தியாவில் இருக்க சீனியர்ஸ் பிளேயர்ஸ் பார்த்ததில்ல. இந்த பாயிண்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு தான் போகுது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டா, பிளேயர்ஸ் ஃபஸ்ட்டா? ரெண்டுமே இல்லை. கல்ச்சர் தான் ஃபஸ்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செகண்ட், சிஸ்டம் தேர்ட். டேலண்ட் ஆட்டோமேட்டிக்லி வருது, எல்லாமே இருந்தால். அதுதான் டிஃப்ரென்ஸ். பிரேசிலுக்கு மணி இல்லாத டைம்லேயும் பிளேயர்ஸ் வந்தாங்க. ஆஃப்ரிக்காவில் போர் கண்ட்ரீஸில் இருந்து கூட வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. பிகாஸ் ஃபுட்பால் அவங்களோட டெய்லி லைஃப். ஆக்சுவலி இந்த வீடியோ எனக்கு போகணுன்னு ஐடியா வந்ததே வந்து ரஞ்சித் பாலாஜியோட ஒரு பாட்காஸ்ட் பார்த்துருந்தேன். ஸோ அதில் இருந்து தான். நான் அதோட லிங்க்கும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் யாராச்சும் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அதை ஃபுல்லாக கேட்டு அதை வச்சு மினி சீரிஸ் தான் நான் இங்கே போட்டுட்ருக்கேன். நீங்கள் அதை ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துருவாங்க. ரஞ்சித் பாலாஜி இந்தியாவில் ஃபுட்பால் தெரிஞ்ச எல்லாருக்குமே அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒன்று சொன்னாங்க, இந்தியா டசன்ட் ஹேவ் அ டேலண்ட் ப்ராப்ளம், இந்தியா ஹேஸ் அ சிஸ்டம் ப்ராப்ளம். அது ரொம்ப ஒரு போல்டான ஸ்டேட்மெண்ட். ஆனால் அவர் சொன்ன எக்ஸாம்பிள் பார்த்தா கொஞ்சம் யோசிக்க வச்சுருக்கோம். தோனி ஃபுட்பால் கிரவுண்ட் பக்கத்தில் வளர்ந்துருந்தா மேபி இந்தியாவுக்கு லெஜெண்டரி கோல் கீப்பர் கிடச்சிருக்கலாம். டேலண்ட்ஸ் நம்ம கண்ட்ரியில் இருக்குது, ஆனால் கரண்ட் டைரக்ஷனில் போக முடியல, டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகுது. இல்லாட்டி ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் டிஸப்பியர் ஆகுது. அப்போ கிரவுண்ட் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வீக்காக இருக்குது, ஃபுட்பால் கல்ச்சர் சில ஸ்டேட்ஸில் தான் இருக்குது, ஸோ சிஸ்டமே வீக். இதெல்லாம் சரி, ஆனால் இதெல்லாம் யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? கவர்மெண்ட்டா, ஏஐஎஃப்எஃப்ஆ, ஐஎஸ்எலோட கிளப்ஸ் பார்க்கணுமா, இல்லை ஸ்டேட் அசோசியேஷன்ஸா, அகாடமிஸா, இல்லை பேரண்ட்ஸ் பார்க்கணுமா? இந்த ஒரு கொஸ்டின் நம்ம இந்தியாவில் ஸ்டில் ஓடிட்டு தான் இருக்குது. இதுதான் பிகினிங். ஆக்சுவலி ப்ராப்ளம் ஒன்றும் ஸ்டார்ட் கூட ஆகலை. இது வரைக்கும் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சோம். இந்தியாவுக்கு ஃபுட்பால் டேலண்ட் இல்லைன்னு இல்லை, சிஸ்டம் தான் வீக்காக இருக்குது. ஃபுட்பால் கல்ச்சர் சில பிளேசஸில் தான் இருக்குது, கிரவுண்ட் கம்மியாக இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்மியாக இருக்குது. ஆனால் இப்போ நம்ம ஒன்றும் டேஞ்சரஸான ஒரு கொஸ்டினை பற்றி பார்ப்போம். சப்போஸ் நாளைக்கு இந்தியாவில் நெக்ஸ்ட் மெஸ்ஸி பிறந்தா அவர் இந்தியாவுக்கு ஆடுற சான்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி அதுதான் பிகஸ்ட் ப்ராப்ளம். ஏன் சொல்கிறேன்னா, டேலண்ட் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லை, டேலண்ட்டை சர்வை பண்ணுறது தான் இங்கே கஷ்டமாக இருக்குது. நீங்களே திங்க் பண்ணுங்கள், ஒரு 10 வயசு பையன் செம்ம டேலண்ட்டாக இருக்கான், ஸ்ட்ரீட்டில் எல்லாரையும் ஈஸியாக பீட் பண்ணுறான், ஸ்கூல் டோர்னமெண்ட்டில் பெஸ்ட் பிளேயர், டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு ஈஸியாக செலக்ட் ஆகிடுவான், ஸ்டேட் லெவலுக்கும் போகிறான். அப்புறம் ஸ்டோரி அங்கே தான் ஸ்டாப் ஆகுது. இந்தியாவில் ஃபுட்பால் ப்ராப்ளம் டேலண்ட் கிரியேட் பண்ணுறது இல்லை, டேலண்ட்டை கண்டினியூ பண்ணுறது. எவ்ரி லெவலுக்கு போனால் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், ட்ராவல் இன்க்ரீஸ் ஆகும், பேரண்ட்ஸ் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்டடீஸோட ப்ரெஷரும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபைனலி நிறைய டேலண்டட் பிளேயர்ஸ் ஃபுட்பாலே விட்டுருவாங்க. நாட் பிகாஸ் தே ஆர் பேட், பிகாஸ் ஆஃப் தேர் லைஃப். கொஞ்சம் பேரண்ட்ஸோட பெர்ஸ்பெக்டிவில் யோசிப்போம். உங்களோட பையன் ஃபுட்பால் பிளேயர் ஆகணும்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின், அதில் கரியர் இருக்கா? எவ்வளோ சேலரி வாங்க முடியும்? ஜாப் செக்யூரிட்டி இருக்குமா? எஜுகேஷன் என்ன ஆகிறது?
ஆக்சுவலி பேரண்ட்ஸை ப்ளேம் பண்ணவே முடியாது. பிகாஸ் இந்தியாவில் ஃபுட்பால் பிளேயர் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் ரொம்ப கம்மி. டாப் லெவல் ரீச் பண்ணலன்னா ஃப்யூச்சரே இருக்காது. அதனால் நிறைய பேரண்ட்ஸ் சேஃப் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணுவாங்க. இன்ஜினியரிங் படிக்க வச்சுருவாங்க, மெடிசின் படிக்க வச்சுருவாங்க, கவர்மெண்ட் ஜாப் போக சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஃபுட்பால் ஸ்லோலி அந்த பர்சனோட லைஃப்ல வந்து அப்படியே மறைஞ்சிடும். இப்போ அகாடமிக்ஸ் பற்றி பேசலாம். அகாடமிக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அது நல்ல விஷயம் தான். ஆனால் ஒரு கொஸ்டின் இருக்குது, எல்லா அகாடமிஸும் பிளேயர்ஸை டெவலப் பண்ணதா இல்லை ஃபீஸை தான் கலெக்ட் பண்ணதா? ஆப்வியஸ்லி எல்லா அகாடமியும் இல்லை, நிறையா ஜென்யூன் அகாடமிஸும் இருக்குது. ஆனால் சில பிளேஸில் அகாடமிஸ்ன்றதே ஒரு பிஸ்னஸ் மாடல் ஆகிடுச்சு. பேரண்ட்ஸோட ட்ரீம், கிட்ஸோட பேஷன், அதை யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ராப்பர் கோச்சிங் இருக்காது, ப்ராப்பர் காம்படிஷன் இல்லை, ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் இருக்காது, ஒரு டெவலப்மெண்ட் பிளான் இருக்காது. பேரண்ட்ஸ்க்கு ஹோப், கிட்ஸுக்கு ஜெர்சி, ரியாலிட்டியில் க்ரோத் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ மோஸ்ட் கான்ட்ரவர்ஷியலான டாபிக் வரும், செலெக்ஷன். இந்தியாவில் ஃபுட்பாலில் இதை பற்றி நிறைய ரூமர்ஸ் இருக்குது. பாலிடிக்ஸ், ரெக்கமெண்டேஷன், கனெக்ஷன், இன்ஃப்ளூயன்ஸ். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, எவிடன்ஸ் இல்லாமல் யாரையும் அக்யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் ஒன் திங் அன்டினேபிள், டிரான்ஸ்பரன்சி ரொம்ப கம்மி. இமேஜின், நீங்கள் அகாடமியில் பெஸ்ட் பிளேயர், ஆனால் ஃபைனல் செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு புரியாது. யார் செலக்ட் பண்ணாங்க, ஏன் செலக்ட் பண்ணாங்க, எவல்யூஷன் என்ன, கிளியராக தெரியல. அப்போது நேச்சுரலி டவுட்ஸ் வரும்ல, அண்ட் டவுட்ஸ் வந்தால் ட்ரஸ்ட் போயிடும். ஸ்போர்ட்ஸ்க்கு ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம். இங்கே தான் ஒரு விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஆகுது. ஃபுட்பால் டெவலப் பண்ணுறது யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி? ஏஎஃப்எஃப்ஆ, ஸ்டேட்ஸா, ஐஎஸ்எல் கிளப்ஸா, ஐ லீக் கிளப்ஸா, ப்ரைவேட் அகாடமிஸா, கவர்மெண்ட்டோட வேலையா? ஆன்சர் எல்லாரும். ஆனால் ப்ராப்ளம் கோஆர்டினேஷன் இல்லை. ஒரு சைடு யூத் டூர்னமெண்ட் நடக்குது, இன்னொரு சைடு கேலண்டர் சேஞ்ச் ஆகுது. கிளப்புக்கு ஒரு கோல், அசோசியேஷனுக்கு ஒரு கோல், அகாடமிக்கு வேறு கோல். ரிசல்ட் பிளேயர்ஸ் மிடில் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஒரு கிளியர் பாத்வே இல்லை. ஜப்பான் டாக்குமெண்ட்ரி பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஜப்பானில் அகாடமி ஜாயின் பண்ணால் ரோட் மேப் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸ்கூல், அகாடமி, யூத் லீக், ப்ரொஃபஷனல் கிளப், யூரோப், நேஷனல் டீம், ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே அங்கே இருக்கும். இந்தியாவில் சம்டைம்ஸ் பிளேயர்ஸ்க்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கூட தெரிய மாட்டேது. ட்ரையல் எங்கே, ஸ்கவுட் யார், கிளப் எப்படி ஜாயின் பண்ணுறது, ஃபாரின் மூவ் பண்ணுறது எப்படி, கைடன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. டேலண்ட் இருந்தாலும் ஒரு டைரக்ஷன் இல்லை. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததுல என்ன தெரியுது? இந்தியாவில் டேலண்ட்ஸ் இருக்குது, பட் சர்வை பண்ண முடியல. ஆனஸ்ட்லி அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாட் பிகாஸ் பிளேயர்ஸ் ஆர் வீக், சிஸ்டம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க, அகாடமிஸ் கரெக்டாக இல்லை, செலெக்ஷனில் நிறைய டவுட்ஸ் இருக்குது, கரியர் ரொம்ப அன்சர்டனிட்டியாக இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து டேலண்ட்டை ஸ்லோவாக டிசப்பியர் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் ஸ்டோரி இன்னும் முடியல. பிகாஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பேச போகிறது இந்தியாவில் இருக்க ஃபுட்பால் மணியை பற்றி, பாலிடிக்ஸை பற்றி, ப்ரமோஷன்ஸ் அண்ட் ரெலிகேஷன்ஸை பற்றி, ஐஎஸ்எல், ஐ லீக், கரப்ஷன், அலகேஷன்ஸ், இது எல்லாத்தையும் பற்றி பேசுவோம். அண்ட் ரஞ்சித் பாலாஜி சொன்ன ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு ஒப்பீனியன். அக்ரி பண்ணாலும் சரி பண்ணாலும் சரி யோசிக்க வச்சிடும். அதனால் வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். நம்ம ஒரு பெரிய ஜேர்னி பார்ப்போம். டேலண்ட் இருக்குது, ஃபுட்பால் லவர்ஸ் இருக்காங்க, கிட்ஸ் பேஷனாக இருக்காங்க. ஆனால் சிஸ்டமில் நிறைய ஹோல்ஸ் இருக்குது. இப்போ ஃபைனல் கொஸ்டின், இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? இல்லை இந்தியா வேர்ல்டு கப் குவாலிஃபிகேஷன் ஒரு ட்ரீமாகவே போயிடுமா? நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபுட்பாலை ஃபாலோ பண்ணுறீங்க, 2 வேர்ட்ஸ் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க, ஐஎஸ்எல், ஐ லீக். யார் பெட்டர், யார் ஒரிஜினல், யார் இந்தியன் ஃபுட்பாலை டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க? இந்த டிபேட் இயர்ஸ்க்கு நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, ஃபேன்ஸ் 2 சைடாக ஸ்ப்ளிட் ஆகிருக்காங்க. ஒரு சைடு ஐஎஸ்எல் வந்ததுனால தான் ஃபுட்பால் பாப்புலர் ஆச்சு, இன்னொரு சைடு ஐஎஸ்எல் வந்ததுனால ஃபுட்பால் ஸ்ட்ரக்சரே பிரேக் ஆகிடுச்சு. கொஸ்டின், யார் கரெக்ட்? ஆனஸ்ட்லி 2 சைட்லேயும் ஒரு உண்மை இருக்குது. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இமேஜின், ஐபிஎல்லில் பாட்டம் டீம் நெக்ஸ்ட் இயரும் ஐபிஎல்லில் தான் இருக்கும். டாப் டொமஸ்டிக் டீமுக்கு சான்ஸே இல்லை. எப்படி இருக்கும்? டாப்பில் இருக்க டொமஸ்டிக் டீம்ஸ்க்கு சான்ஸே இல்லை. ஏன்னா காம்படிஷன் குறைஞ்சிரும், மோட்டிவேஷன் குறைஞ்சிரும். ஃபுட்பாலில் ப்ரொமோஷன் அண்ட் ரெலிகேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. மீனிங், நல்லா ஆடினா மேலே போ, மோசமாக ஆடினா கீழே போ. சிம்பிள். யூரோப்பில் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இந்த சிஸ்டம் தான். அதனால் எவ்ரி மேட்ச்க்கு வேல்யூ இருக்கும், எவ்ரி பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். ஆனால் இந்தியாவில் லீக் ஸ்ட்ரக்சர் பல இயர்ஸாக ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் கிளப்ஸ்க்கு லாங் டேர்ம் பிளானிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இன்வெஸ்டர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, பிளேயர்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, ஃபேன் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஐஎஸ்எல் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. பாட்காஸ்டோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆச்சு, ஸ்டேடியமோட எக்ஸ்பீரியன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு, ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் வந்தாங்க, ஃபுட்பால் டிவியில் கொஞ்சம் ரீச் ஆச்சு, அது பாசிட்டிவ். ஆனால் கொஸ்டின் என்னென்னா, பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் ஆனால் பிளேயர்ஸோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா? அதுதான் ஆக்சுவல் டிபேட். ஃபுட்பாலில் பிஸ்னஸ் இம்பார்ட்டன்ட், ஆனால் ஃபுட்பால் பிஸ்னஸ் வச்சு மட்டும் இருக்கக்கூடாது. ஜப்பான் டாக்குமெண்ட்ரியில் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம். அவங்க ஃபஸ்ட்டு ஒரு அகாடமி பில்ட் பண்ணாங்க, அப்புறம் தான் லீக் க்ரியேட் பண்ணாங்க, அப்புறம் யூரோப் பாத்வே சூஸ் பண்ணாங்க. இந்தியாவில் சில நேரத்தில் அப்படியே கம்ப்ளீட்லி ரிவர்ஸாக ஃபீல் ஆகுது. லீக் ஃபர்ஸ்ட், டெவலப்மெண்ட் லேட்டர். இது சஸ்டைனபிளா? அதுதான் எக்ஸ்பர்ட்ஸ் டிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸ்டில். ஆக்சுவலி இந்தியா ஃபுட்பாலில் பிக்கஸ்ட் எனிமி யார் தெரியுமா? ஒரு சிங்கிள் பர்சன் இல்லை, ஆக்சுவலாக ஒரு கோஆர்டினேஷன்றது ஒன்று மிஸ் ஆகுது. அதுதான் ஆக்சுவலி எனிமியே. ஏஐஎஃப்எஃப்க்கு ஒரு விஷன், ஸ்டேட் அசோசியேஷனுக்கு வேறு விஷயம், கிளப்ஸ்க்கு வேறு ப்ரையாரிட்டி, அகாடமிஸ்க்கு வேறு கோல்.
பேரண்ட்ஸ்க்கு வேறு எக்ஸ்பெக்டேஷன், பிளேயர்ஸ்க்கு வேறு ட்ரீம். எல்லாரும் ஃபுட்பாலுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் சேம் டேரெக்ஷனில் ஒர்க் பண்ண மாட்டுறாங்க. இமேஜின் 11 பிளேயர்ஸ் ஃபீல்டில் இருக்கும்போது எல்லோரும் டிஃப்ரெண்ட் டேரெக்ஷனில் ரன் பண்ணால் மேட்ச் எப்படி இருக்கும்? நம்ம ஜப்பான் டாக்குமெண்ட்ரியில் பார்த்த மாதிரி ஜப்பான் 100 வருஷம் பிளான் வச்சாங்க. கோச் மாறினா பிளான் மாற்ற மாட்டாங்க, பிரசிடென்ட் மாறினா விஷயம் மாற்ற மாட்டாங்க. ஒரு ஜென்ரேஷன் ஃபெயில் ஆனால் அடுத்த ஜென்ரேஷனை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்தியாவில் கோச் சேஞ்ச் ஆகுது, பிளான் சேஞ்ச் ஆகுது, லீகே சேஞ்ச் ஆகுது, கேலண்டர் சேஞ்ச் ஆகுது, ரூல்ஸே சேஞ்ச் ஆகுது. பிளேயர்ஸ் அடாப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிஸ்டம் ஸ்டேபிளாக இல்லை. ஃபுட்பாலில் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். பிகாஸ் டேலண்ட் ஓவர் நைட்டில் க்ரியேட் ஆகாது, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கணும். ஸோ சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ஒரு பாசிட்டிவ் நோட்ஸை பற்றி பேசுவோம். இந்தியாவில் ஹோப் இருக்கா? டெஃபினெட்லி இருக்குது. நார்த் ஈஸ்டில் ஃபுட்பால் கல்ச்சர் க்ரோ ஆகுது. கேரளாவில் சப்போர்ட் செம ஸ்ட்ராங். கோவாவில் அகாடமிஸ் இம்ப்ரூவ் ஆகுது. ப்ரைவேட் அகாடமிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. இந்தியன் பிளேயர்ஸ் யூரோப்புக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, ஸ்கவுட்டிங் இம்ப்ரூவ் ஆகுது. ஸ்லோவாக, ரொம்ப ஸ்லோவாக, ஆனால் மூவ்மெண்ட் இருக்குது. கொஸ்டின், இந்த மொமெண்டம் மெயின்டைன் பண்ண முடியுமா? அதுதான் நம்மளோட இந்தியன் ஃபுட்பாலோட ஃப்யூச்சரே டிசைட் பண்ணோம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கொஸ்டின் என்ன, 140 கோடி இருக்க இந்த கண்ட்ரியில் இந்தியா ஏன் வேர்ல்டு கப்பை குவாலிஃபை பண்ண முடியல? இப்போ ஆன்சர் கொஞ்சம் கிளியராக இருக்கும். பாப்புலேஷன் ப்ராப்ளம் இல்லை, டேலண்ட்டும் ப்ராப்ளம் இல்லை, சிங்கிள் கோச் ப்ராப்ளம் இல்லை, ஒரு லீக் ப்ராப்ளம் இல்லை. இங்கே ஒரு சிஸ்டமே ப்ராப்ளமாக இருக்குது. கிரவுண்ட், கல்ச்சர், பேரண்ட்ஸ், அகாடமிஸ், ஸ்கவுட்டிங், லீகோட ஸ்ட்ரக்சர், பிளானிங், லீடர்ஷிப் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. ஒன் பீஸ் மிஸ் ஆனால் கூட மொத்த சிஸ்டமே ஃபெயில் ஆகும். மெஷின் ஃபுல்லாக ஒர்க் பண்ணாது. அதனால தான் ஜப்பான் பற்றி பேசும்போது நம்ம 100 இயர் பிளான்ஸ்னு சொன்னோம். குரோஷியா பற்றி பேசும்போது கல்ச்சர்னு சொன்னோம். இந்தியா பற்றி பேசும்போது இன்னும் பிளானே கம்ப்ளீட் ஆகலை. ஆனால் இம்பாசிபிள் இல்லை. ஃபுட்பால் ஹிஸ்ட்ரி பார்த்தா ஜப்பான் சேஞ்ச் பண்ணாங்க, யூஎஸ்ஏ சேஞ்ச் பண்ணாங்க, மொராக்கோ சேஞ்ச் பண்ணாங்க, சவுதி அரேபியா இன்வெஸ்ட் பண்ணாங்க, உஸ்பெகிஸ்தான் இம்ப்ரூவ் பண்ணுது. அப்போது இந்தியாவினால சேஞ்ச் பண்ண முடியாதா என்ன? முடியும், ஆனால் ஓவர் நைட்டில் இல்லை, ஒரு வேர்ல்ட் கப் சைக்கிள் இல்லை, லாங் டேர்ம் விஷன் வேணும். இந்த வீடியோவில் யாரும் ப்ளேம் பண்ண இல்லை. நான் யாரையும் ப்ளேம் பண்ணல, ஏஎஃப்எஃப் ப்ளேம் பண்ணல, ஐஎஸ்எல் ப்ளேம் பண்ணல, பிளேயர்ஸை ப்ளேம் பண்ணல. கோல் ரொம்ப சிம்பிள். ப்ராப்ளம் என்னன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பிகாஸ் டயக்னோசிஸ் கரெக்டாக இருந்தால் தான் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக வரும். அண்ட் ஐ ஜென்யூன்லி பிலீவ் இந்தியா ஃபுட்பாலுக்கு ஃப்யூச்சர் இருக்குது. ஆனால் அது சோஷியல் மீடியா ஆர்குமெண்ட்ஸில் பில்ட் ஆகாது. கிராஸ் ரூட்டில் பில்ட் ஆகணும், அகாடமிஸில் பில்ட் ஆகணும், கிட்ஸ் ஃபுட்பால் கிரவுண்டில் இறங்கி கேம் ஆடணும். அதனால் நெக்ஸ்ட் டைம் இந்தியா மேட்ச் பார்க்கும்போது ஸ்கோர் மட்டும் பார்க்காதீங்க, பிஹைண்ட் த ஸ்கோர் எவ்வளோ இயர்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்குது, எவ்வளோ சிஸ்டம்ஸ் இருக்குது, அதையும் யோசிச்சு பாருங்கள். இப்போ உங்கள் ஒப்பீனியன் என்ன? இந்தியா ஃபுட்பாலுக்கு பிக்கஸ்ட் சேஞ்ச் என்ன வேணும்? ப்ரொமோஷனா, ரெலிகேஷனா, பெட்டர் அகாடமிஸா, மோர் ஃபுட்பால் கிராஜுவேட்டா, யூத் டெவலப்மெண்ட்டா? கமெண்ட்டில் உங்கள் தாட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பாய்.